ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தையில் தகப்பனை எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் நன்மைகள், கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். அப்பாவுடைய நன்மைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம், கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பாவுடைய நன்மை, ஏசப்பாவுடைய கிருபை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாக இருக்கிற எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நீங்கள் பேசும்பொழுது மகிமையின் ஊற்று வெளிப்படும், அது எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியின் பெயர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அனலாக வைக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை அனலாக வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஒருவேளை நம்ம அனலாக வைக்கலை அப்படி இல்லைன்னா நம்மளுடைய எல்லா பகுதியும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எப்படி இருக்கும்? அது வெதுவெதுப்பாக இருக்கும். அப்போ அனலாக வைக்க வேண்டிய பகுதிகளை நம்ம என்ன பண்ணணுமா? எப்போதும் கவனமாக இருக்கணும். அனலாக இருக்க வேண்டிய பகுதிகள். அதனால தான் அந்த அனலாக இருக்கிறதுல அங்கே முன்னாலே போட்டிருக்கு, அசதியாயிராத ஜாக்கிரதையாயிரு. ஒரு மனிதன் அசதியாக இருந்துட்டான் அப்படின்னா அவன் அந்த ஃப்ரிச்சுவல் பலன் கூட எப்படி தான் இருக்கும்? அசதியாக இருக்கும். அந்த ஃப்ரிச்சுவல் பலன் கூட எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். அப்போது அனலாக இருக்கிறதுக்கு அனல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அனலாக இருந்தால் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கும் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் அசதியாக இருந்தால், இல்லை அனல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னா, 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தின் சிந்தையோ என்ன இருக்குது? மரணம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் இல்லைன்னா, அவங்க ஊழியக்காரராக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள என்ன வந்துருமா? மாம்ச சிந்தை வந்துடும். அது என்ன உண்டாக்குன்னா மரணத்தை கொண்டு வருமா? மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போது இன்றைக்கி நிறைய வேலைகளில் நமக்கு சமாதான குறைவு, இல்லை நம்ம ஒரு பதட்டத்தில் இருக்கிறோம், இல்லை ஒரு சோர்வில் இருக்கிறோன்னாலே நம்மக்கிட்ட மாம்ச சிந்தை ஓடுதுன்னு அர்த்தம். மாம்ச சிந்தை ஓடாமல் நமக்குள்ளே என்ன வராது? சமாதான குறைவு வரவே செய்யாது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போது நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் ஆவியில் அனலாக இருந்தால் அவனுடைய சிந்தை எப்படி தான் இருக்கும்? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன மாதிரி சிந்திக்க போகிறான்? ஆவியின் சிந்தையில் இருக்கிறவன், ஆவியின் சிந்தையில் இருக்கிறவனுக்கு விசுவாசங்கிற ஒரு சிந்தை அழியவே செய்யாது. ஆவியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் எப்படி விரும்பி இருக்கிறார், கர்த்தருடைய சித்தம் செய்கிறனா, இப்படியே பார்த்து போகிறவன் தான் யார்? ஆவியின் சிந்தை உள்ளவன். சில வேளைகளில் நல்ல ஊழியம் செய்கிற சில நபர்களை பார்ப்போம். நல்ல ஊழியம் செய்வாங்க. அவங்களுடைய ஞானத்தை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அழகாக அவங்களுடைய ஞானம் கிரியேட் செய்து, இல்லை அவங்களுடைய செயல் கிரியேட் செய்து. அப்படி கிரியேட் செய்கிற ஒரு நபர் அருகில் இருக்கிற ஒரு நபரோடு பேசாமலோ, அருகில் இருக்கிற ஒரு காரியங்களை சகிப்புத்தன்மை காட்டவில்லை என்றால் அவர்கள் தேவனை எதிர்க்கிறார்கள், இல்லை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஆனால் நல்லா என்ன பண்ணுவாங்க? இப்போ நல்லா கவனிங்க. நான் பெரிய நன்னன்ட்ட பேசுகிறதில்ல. பெரிய நன்னன் செஞ்ச காரியம் பிடிக்கலை, இல்லை அவர் எனக்கு விரோதமாக பேசுகிறாரு, அதனால் பேசுகிறதில்ல. அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சாலே ஆண்டவர் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சிடுவார். பெரிய நன்னிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டாலே ஆண்டவர் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுவார்? நினச்சிடுவார். ஏன்னா அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, 7வது வசனத்தை படிங்க. எப்படி என்றால் பகை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையை கவனிங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சம் கிரியை செய்கிறதுனால தான் சில வேலைகள் என்ன பண்ணுறோம்?
சிலரை ஏற்றுக்கொள்ள முடியல, சிலரை ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், சிலர் மேலே அன்பு காட்ட முடியல. ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாரு? நீ எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். நீ எல்லாரும் நேசிச்சாதான் நீ என்ன நேசிக்கிறதா அர்த்தம். ஒருத்தன் 99 பேரை நேசிச்சுட்டு ஒரே ஒரு ஆளை நேசிக்காட்டாலும் அவன் யார் தான்? அவன் ஆண்டவரே என்ன பண்ணிட்டான்? பகைச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையில் அங்கே சொல்லப்பட்டிருக்க போல் ஆவியில் அனலாக இருங்க. அந்த ஆவியில் அனலாக இருந்தால் தான் நமக்குள்ள சுயம் எரிக்கப்படும், நமக்குள்ளே இருக்கிற மாம்சீக கேரக்டர் எரிக்கப்படும். இங்கே மேட்டிமை நிற்காது, இங்கே பெருமை நிற்காது, இங்கே என்ன சொல்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கலையா மாம்சீக சிந்தை. மாம்சீக சிந்தைன்னு என்ன சொல்கிறது? உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பெருந்தினிக்காரனாக இருப்பான், பண ஆசை உள்ளவனாக இருப்பான். நம்மகிட்ட இருக்கிற மாம்சீக சிந்தைன்னு அப்படி இருக்கும் தெரியுமா? வெளியே சிரிச்சுக்குவோம், உள்ள கசப்பில் இருப்போம். வெளியே சிரிச்சுக்குவோம், வெளியே பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம்? பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது கட்டாயம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்கள்ட்ட பேசினது எல்லாம் எங்கேருந்து தான் பேசியிருப்போம்? நம்முடைய உதடுலேருந்து தான் பேசியிருப்போம், இருதயத்துலேருந்து பேசியிருக்க மாட்டோம். இதுவே ஒரு மனிதனுக்கு மாம்ச சிந்தை என்ன இருக்குது? அவங்க மேலே ஒரு வெறுப்பும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, அதாவது அன்பு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள். நிறைய இடங்களில் ஊழியம் கூட செய்வாங்க, அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துவாங்க. அவங்க வீட்டில் இருந்து அதே கூட்டத்தை இன்றைக்கி அந்த வீட்டில் கூட்டம் நடத்துகிறேன் வாரீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அங்கே நாங்கள் சரியாக பேசுகிறதே இல்லைம்பாங்க. இப்போ இவங்க யாருக்கு எதிரி? கடவுளுக்கு எதிரி. இவங்க வீட்டில் போன வாரம் கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, நிறைய பேர் வந்தாங்க. இவங்கள அடுத்த தெருவில் ஒரு வீட்டில் கூட்டத்துக்கு கூப்பிடுறோம், இங்கே வாங்க, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. அப்போது இவங்க யாருக்கு எதிரியாக மாறிடுறாங்க? அதாவது நான் பார்த்த சில நபர் கூட சிலரையோ சில இடங்களையோ சில நபர்களையோ பிடிக்காதனால சில இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் வசனத்தின்படி இவங்க யார்? நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்லா ஆவிக்குரிய ஞானம் பலமாக கிரியை செய்யும். ஆனால் இவங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன இருக்குதான்? பகை இருக்குது. நம்மளை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்மளில் எத்தனை பேர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது சிலர் அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை அவமானப்படுத்தியாச்சு. இப்போ அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டோம்? வெளியேறிட்டோம். மறுபடியும் அதே அவமானப்படுத்தின ஒரு நபர் நம்மளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட வரும் பொழுது நம்ம அங்கே போகலை. பட் அவங்க மேலே எனக்கு என்ன கோபமே கிடையாது. பட் ஆனால் போகலை. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் போகலை அப்படிங்கும் பொழுதே உங்களுக்குள்ள கசப்புங்கிற ஒன்று என்ன அழியவே இல்லைங்கிறது அதுக்கு என்னது? அப்போது மாம்சீக சிந்தை பகை. இன்றைக்கி அதான் நல்லா கவனிக்கணும். ஆனால் ஒருத்தர் 24 மணி நேரம் சர்ச்சுக்கு கூட்டத்தில் கலந்து கூட்டத்தை நடத்தி அப்படி இருந்து கடைசியில் அவன் எங்கே போய் சேர்ந்துட மாட்டான். அவன் எப்படி 99 காரியங்களில் கரெக்டாக இருந்து பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் போயிடுவான். அதனால் அவனுக்கு அந்த வாய்ப்பே என்ன பண்ணாது. அதான் நீங்கள் ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஊழியம் செய்யுங்க. இந்த அனல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல வெளிச்சமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அந்த வெளிச்சம் காட்டும் இது பாவம், இது நீதிகேடு, இது தவறு, இது சரியில்லைன்னு. ஒருவேளை அந்த ஆவிக்குரிய செயல்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணால் கூட அது தப்பாகவே தோணாது. என்ன பண்ணாது? தோணாது. நல்ல கவனிங்க. இப்போ சிலர் ஊழியம் செய்வாங்க, சிலர் ஊழியம் செய்ய மாட்டாங்க. சிலர் ஊழியம் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஊழியம் செய்ய வாஞ்ச இருக்கு, ஊழியம் என்ன பண்ண முடியல, செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படிம்பாங்க. சிலர் ஊழியம் செஞ்சிட்ருப்பாங்க, அதிகமான சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது. பிசாசு யாரை விட்டுலாம் போயிட்டோ அவங்கெல்லாம் ஊழியம் செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
லூக்கா 8வது அதிகாரத்தில் தொடக்கத்தில் மகதலேனை மரியாளுக்குள்ளே எத்தனை ஆவி இருக்கும்? அந்த 7 ஆவியம் போனோன்னு மகதலேனை மரியாள் என்ன செய்வா? ஊழியம் செய்வான் ஆண்டவருக்கு சில காரியங்களில். அதே 8வது அதிகாரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே கல்ற தோட்டத்தில் ஒருத்தன் கட்டி போட்டிருக்கோம். அவன் பயங்கரமான அசுத்தாவி. அவன் பிசாசு போன பிறகு என்ன செய்வான்? ஊழியம் செய்வான். அவன் பிசாசு போன பிறகு என்ன செய்வான்? ஊழியம் செய்வான். அப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குற சில நபர்கள், எனக்கு ஊழிய கூட்டத்துக்குள்ளே வர முடியல, உபவாச கூட்டத்துக்குள்ளே வர முடியல, என்னால் சரியாக ஜெபம் பண்ணுற இடத்துக்குள்ளே உள்ள அட்டன் பண்ண முடியலனாலே நம்ம இன்னும் ஏதோ ஒரு பிசாசின் கிரியைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம்? கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். யாரால் ஜெபம் பண்ண முடியாதான்னா நல்லா கவனிக்கணும். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 8:34. இந்த நபரால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? இயேசுவுக்கு பிரியமான ஜெபமோ எதுவுமே செய்ய முடியாது. படிக்கிறேன் பாருங்க. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சில சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் இப்போ ஜெபம் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஜெபிக்கவே முடியல. வேற ஒன்றும் இல்லை, அங்கே பாவம் இருக்குன்னு அர்த்தம். அங்கே என்ன இருக்குது? பாவம் இருக்கு. அவன் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே அடிமையாக இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்காது. பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கும். பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கும். ஜெபம் ஒரு மனிதனை கட்டுகளை உடைத்து நடக்க பண்ணும். கட்டுகளை உடைத்து அவன் கோவம்னா அந்த கோவம் அவனை கட்டி வைக்கும். அந்த கோவத்தை உடைச்சிட்டு அவன் சிரிச்ச முகத்தோடு போவான். இந்த ஜெபம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, அனலான வாழ்க்கை அநேக அடிமைத்தனத்தை உடைத்து கடந்து போகும். ஒரு மனிதன் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் நல்லா கவனிக்கணும். அங்கே அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குது. அடிமைத்தனத்தின் ஆவி. அவன் அந்த காரியத்தை சிலவங்க சொல்லுவாங்க, வீட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது அதனால் ஜெபிக்க முடியல. நோ, எந்த பிரச்சனையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கவே. ஏன்னா பிரச்சனை பெருசா, ஆவியானவர் பெருசானா ஆவியானவர் தான் பெரியவர். அப்போ ஆவியானவரை மேற்கொள்றதுக்கு பிரச்சனையால் முடியாது. பட் நாம் பிரச்சனைக்கு அடிமையாக இருப்போம். நாம் பிரச்சனைக்கு அடிமையாக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலாக இருந்தால் பிரச்சனை ஒரு பக்கமாக உங்கள் பக்கத்தில் வருதுன்னா அது உங்களுக்கு தொடர்றதுக்கு முன்னாடி அது எரிஞ்சிரும். அது தொடர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும்? எரிஞ்சிரும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானில் கால் வச்ச உடனே நதி அப்படி 2ஆக போச்சோ, அந்த மண்ணில் கூட என்ன கிடையாதுன்னா ஈரத்தன்மை கிடையாது. அந்த மண்ணில் கூட என்ன கிடையாது? யோசுவாவில் வருது இல்லையா அந்த 3வது அதிகாரம், அந்த மண்ணில் கூட ஈரத்தன்மை கிடையாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய பிரச்சனை அவர்களை கண்டு என்ன பண்ணுது? விலகுது. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், அடிமையாக இல்லவே இல்லை. அப்போது நம்மளுடைய லைஃப்லையும் கவனிக்கணும், அடிமை என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. கவலை அடிமைத்தனம் பண்ணும், கடன் பிரச்சனை அடிமைத்தனம் பண்ணும், நமக்கு வர்ற கோபம் நம்மளை அடிமைப்படுத்தும். பாருங்கள், ஒரு இடத்துல கோவப்படக்கூடாது. கோவப்பட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோவக்காரங்க, அதனால் நம்மக்கிட்ட 4 பேர் சேர மாட்டாங்க. நம்ம கோவக்காரங்க, அதனால் நம்மகிட்ட 4 பேர் சேர மாட்டாங்க. அப்போது நம்ம அந்த கோபத்துக்குள்ள அடிமையானதுனால நம்ம சில நல்லதை என்ன பண்ணுறோம்? இழந்து போகிறோம். அப்போ இதுதான் இந்த நாட்களில் நம்ம ஆவியில் அனலாக இருக்கிறத விட்டுறவே கூடாது. ஆவியில் அனலாக இருக்கிறது நம்ம இடத்துல நிறைய குறைகள் வரும். இந்த மாம்சத்தின் நிச்சயம் இருக்கட்டும், சில கோபங்களாக இருக்கட்டும், சில என்ன சொல்கிறது, ஒரு சாப்பாடை பார்த்து இதை சாப்பிடணும், இது மாம்சத்தில் இருக்கிற ஒரு குணங்கள். நமக்கு பல்லெல்லாம் போயிட்டா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கானதை சாப்பிடணுன்னு ஆசை தோணதான் செய்யும். அது என்னது 90 வயசுலேயே அது என்ன பண்ணும்? தோணும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அந்த கேரக்டர் அடுத்த செகண்ட் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? மாற்றி கொண்டு போயிட்டே இருப்பார். பேதுரு சொல்கிறாரு, இது உமக்கு நடக்கக்கூடாது. சாத்தான் இருதயத்தை என்ன பண்ணிட்டான்? எப்போதும் சாத்தான் அங்கே குடியாக இருந்தான் இல்லை, அடுத்த செகண்ட் கிளியராக என்ன பண்ணுறான்? வந்துகிட்டே இருக்கான். ஆனால் நல்லா கவனிங்க, யூதாஸ் காரியத்திட்ட இருந்த அந்த கேரக்டர் எப்போதும் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ 2 பேரும் தான் பாவம் செஞ்சானா எப்படி இவனுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிக்கணும்.
சில காரியங்கள் அடிமைப்படுத்துகிற பாவமாக இருக்கும். அந்த அடிமைப்படுத்துகிற பாவங்கிறது தான் சிலரை மன்னிக்க முடியாத இருதயம். இது நம்மளை எப்போது என்ன பண்ணும்? நன்மை பெற விடவே சிலரை மன்னிக்கவே மாட்டோம். அந்த இருதயம், அதான் சொன்னேன் இல்லையா, இவங்க வீட்டில் கூட்டம் நடக்கும், இவங்க வீட்டில் கூட்டத்தில் கலந்துக்குவாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். இந்த நபரை அடுத்தடுத்து கூடும்பொழுது என்ன சொல்லுவாங்க? நான் சிலர் அப்படி பார்த்துருக்குறேன். நல்ல ஃப்ரிட்ஜுவல் ஆட்களை அங்கே வாங்கல, அங்கேயா, அங்கே கேட்கணுமே, அங்கே வாய்ப்பு குறைவு தான். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன் சூழ்நிலையை பார்க்கறதே இல்லை. சூழ்நிலையை பார்க்குறவன் ஆண்டவரை நேசிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு சூழ்நிலை பெருசாக இருக்கும். ஆண்டவர் பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக என்ன பண்ண முடியும். அப்போது நம்மளை கவனித்து பார்ப்போம். நம்ம இந்த அனலான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமா? அனலான வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தருக்கு என்ன பண்ணலாமா? ஊழியம் செய்யுங்கள். அப்போ இந்த அனலாக இருக்கிற ஊழியம் செய்யும் பொழுது என்னென்ன நடக்கும்னா, மாம்சிய சிந்தையை என்ன பண்ணிடுவோம்? ஜெயித்துருவோம். அனலான ஊழியம், அனலில் தான் வெளிச்சம் இருக்கும், அங்கே தான் பாவத்தை ஜெயம் எடுக்க முடியும். அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம் எப்படி? ஆதாமும் ஏவாளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாம்ச சிந்தையில் தான் பார்க்காங்க. இந்த பழம் பயங்கரமான பழம், அந்த பழம் அப்படியாங்கிறதுலாம் ஒன்றும் இவங்களுக்கு தெரியவே செய்யாது. அவன் கற்பனையில் கொண்டு வந்துட்டான். அவள் கண்களுக்கு அது எப்படி இருக்குது? அழகாக தெரிகிற அளவுக்கு அவள் கற்பனை என்ன பண்ணிருச்சு? வளர்ந்துருச்சு. அதனால தான் போட்டிருக்கு மாம்சீக சிந்தனை மரணம். அவங்களுக்கு என்ன தான் கிடச்சிச்சு கடைசியில்? அவர் இதை சாப்பிட்றனால சாகவே சாவீர்கள் என்றால் சரீரம் செத்து போவதில்லை, ஆவை செத்து போகுங்கிறது தான் அதுக்கு என்னது அடையாளம். அதை சாப்பிட்ட பிறகு தான், அது வரைக்கும் அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் அவங்களுக்குலாம் என்ன கொடுக்கல தெரியுமா? பாவங்கிறது கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கீழ்ப்படியணும். இதை அவங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், இவ்வளோதான். அந்த இடத்துக்குள்ளே என்ன வைக்கல? பாவத்தை மீறும் பொழுது, அதாவது அந்த ரூல்ஸை மீறும் பொழுது என்ன உண்டாகிறது? பாவம். அதனால தான் அவர் சொல்லிட்டு போகிறார், இதை சாப்பிட்றனால நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவாய். அப்போ நம்மளை கவனித்து கொள்ளணும். நம்மளுடைய மாம்ச சிந்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. கசப்பு வரும், வெறுப்பு வரும். சிலர் நமக்கு முன்பாக செய்கிற காரியங்களை பார்த்து அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அதாவது நல்லா கவனிக்கணும். ஒரு லீடர்ஷிப்பும் ஒரு கட்டத்துலேருந்து வளர தான் பிரச்சனையும் போராட்டத்துக்கும் அப்பா அப்படி இருக்கும். ஆனால் அதில் ஜெயிக்கிற பொழுது தான் யாரை லீடராக்குவார்? லீடராக்குற ஆளுக்கு நிறைய திறமை இருக்கும். அவர் லீடருங்கிறத எப்படி இது தெரியுமா? அவருக்கு கீழே இருக்கிற டீமை வச்சு தான் அவர் என்ன பண்ணுவோம்? லீடர்னு அங்கீகாரம் கொடுப்போம். அவ்வளோத்தையும் பார்க்க நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஊழியம். அந்த லீடருங்கிறது தான் முள்படுக்க. அந்த லீடருங்கிறது தான் என்னது? ஒரு பெரிய முள்படுக்க. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அப்போ ஒரு பானை, அந்த பானை நிறைய செஞ்சு வச்சு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஒன்று நிறைய பேரை உருவாக்குறதுக்கு அடுத்தது ஒன்று என்ன பண்ண போகிறேன்? கொண்டு போக போகிறேன். ஓகே ஆண்டவரே, நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த என்ன அதை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணிடுவார்? நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் அதில் கொண்டு என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். அப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு நம்ம மேலே நிறைய அன்பு உண்டு. ஆனால் நம்ம யாரையும் அன்பு காட்டாவிட்டால் ஆண்டவருடைய அன்பு நம்மகிட்ட என்ன பண்ணிடும்? குறைந்து போய்விடும். ஆண்டவருடைய அன்பு நம்மகிட்ட என்ன பண்ணிடும்? குறைந்து போய்விடும். ஆதாமும் ஏவாளுக்கும் சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கையை தான் கொடுத்தாரு தவிர கஷ்டப்படுற வாழ்க்கையை முதல்ல கொடுக்கவே இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, அலட்சியம் பண்ணும் பொழுது என்ன உண்டாயிட்டுனா அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போது நம்மளையே நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு தர்ற சூழ்நிலைகள், அதான் என்னுடைய நுகல் லகுவாக இருக்கும். அதை நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து கவனித்து போகும் பொழுது அது ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய பாதுகாப்பு, அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். அந்த ஆவிக்குரிய பலனை இழக்கும் பொழுது உண்டாகிறது இருக்கே, அப்புறம் தான் என்ன பண்ணும்? அது பாடாய் காணப்படும். அப்போ நம்மளை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, ஆவியில் அனலாக என்ன பண்ணுங்க இருங்க. அந்த ஆவியில் அனலாக இருக்கிறத என்ன பண்ணிடாதீங்க? விட்டுறாதீங்க. ஒருவேளை அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் மீண்டும் என்ன பண்ண முடியாது? சில காரியங்களை ஜெயம் எடுக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின் சிந்தை
மாம்சத்தின் சிந்தை. ஒரு ஆலோசனையோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் சொல்லும் பொழுது, இல்லை ஒரு ஆள் உங்களை பார்த்து இது தவறுன்னு சொல்லும் பொழுது, பைபிள் அதை தவறுன்னு சொன்னால் அதை ஆமான்னு ஏற்றுக்கொள்ளுங்க. பைபிள் தவறுன்னு சொல்லலைன்னா மட்டும் என்ன பண்ணுங்க, சற்று ஆலோசித்து சிந்திச்சு பாருங்க. பைபிளே தவறுன்னு சொல்லிட்டா அதை மீறி இந்த காலத்தில் இப்படி தான்னா நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க நம்ம லாய்க்கே இல்லை. அந்த வசனம் அதை தவறுன்னு ஒன்று எடுத்து காட்டிட்டுன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்மகிட்ட கருத்து போடவே கூடாது. முடியாதுங்கிற கூடவே கூடாது. ஏன்னா அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லாத்துலேருந்தும் புறக்கணிப்போம். அதாவது ஆண்டவர் இறக்கம் காட்டுறது நீண்ட காலம் இறக்கம் காட்டிகிட்டே இருப்பாராம். ஆனால் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தானே. பைபிளில் சிலரை புறக்கணிக்கிற அந்த 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 சமயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி இப்போ சவுலை பற்றி ரொம்ப படிச்சுட்டு வரும்பொழுது சில பகுதியெல்லாம் பார்த்தேன், அப்பா சவுளுடைய வேக வளர்ச்சி ஸ்பீடாக இருந்துச்சு, அழிவின் காலமும் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. சவுல் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கவே. ஆனால் தாவீதை குறித்து பார்த்தேன், அபிஷேகத்துக்கும் அடுத்த அபிஷேகத்துக்கும் எவ்வளோ போராட்டத்தை கடந்து வர்றார். 2வது அபிஷேகம் முடிச்சு 3வது அபிஷேகத்துக்கு 7 வருடம் 6 மாதம். 3வது அபிஷேகம் பெறறதுக்கு அவர் இந்த 2வது அபிஷேகத்துலேருந்து கேப் எவ்வளோ வருது, 7 வருடம் 6 மாதம். அப்போ கவனித்து பாருங்க, இந்த 3வது அபிஷேகத்தை சவுல் அபிஷேகமாக பெற்றுக்கொண்டான். 3வது அபிஷேகத்தை சவுல் அபிஷேகமாக பெற்றுக்கொண்டான். ஆனால் தாவீது பெற்ற அபிஷேகமே எப்படிப்பட்டது தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணும் பொழுதே அன்புனால அபிஷேகம் பண்ணுறாரு. இவன் யார், என் இருதயத்துக்கு. ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணும் பொழுது எப்படி தான் அபிஷேகம் பண்ணுறாரு, இந்த ஜனங்கள் என்ன புறக்கணிச்சிட்டாங்க, அதனால் தகுதி உள்ள ஒரு ராஜாவாக கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இவ்வளவுதான். அங்கே அந்த அன்பு. ஆனால் இங்கே தாவீதுக்கு மேலே காட்டின அந்த ஒவ்வொரு டைமும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் அந்த வர விருத்தி அடைந்த அந்த சம்பவம்லாம் இருக்குது. அதில் தான் 3வது அபிஷேகம் இருக்குது. அந்த 3வது அபிஷேகம்லாம் ஊற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒன்று என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ராஜாவாக்குறார். 2வது அபிஷேகம் யூதர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்னது, கர்த்தர் இவனை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறார். யாது அதான் சங்கீதம் 23 அதில் படித்தோம் இல்லையா, என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறார். வீட்டில் யாரும் நேசிக்கலை, சுற்றி இருக்கிறவங்க யாரும் அன்பு காட்டலை, அவன் ஒரு சிறிய யங்ஸ்டேஜ், ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கும் பொழுதே அவனை எங்கே கொண்டு போட்டவ, ஆடு மேய்க்க. அப்போது அவன் மேலே அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. அங்கே ஒரு பெரிய தலைவர் வந்திருக்கிறார் அவர் வீட்டுக்கு. என்ன சொல்கிறது, அன்றைய காலங்களில் இஸ்ரேல் தேசத்துக்கு பிரதமரே அவர் தான். யார், சாமுவேல் தான். அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவனை கூப்பிடவே இல்லை. அப்போ கவனித்து கொள்ளுங்க, நம்மளும் கர்த்தருடைய காரியங்களில் நம்ம குறை உள்ளவர்கள் எப்போவுமே சக்ஸஸாக என்ன பண்ண முடியாது, நம்முடைய மாம்சபலை நடக்க வைக்காது. ஆனால் ஆண்டவரை சார்ந்து அவருடைய உதவியை நாடும் பொழுது கட்டாயம் நமக்கு ஜெயம் என்ன பண்ணும், உண்டு. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு வாஞ்சையாக இருக்கிறவர். நம்மளை பரிசுத்தமாக வைக்க, ஒருவேளை ஆசீர்வாதம், ஆண்டவரே எனக்கு இந்த வீடு வேணும் அது வேணும்னு கேட்குற கூட டிலே ஆகி லேட்டாக வரலாம். பரிசுத்தம் மட்டும் ஒரு காலம் டிலே ஆகவே செய்யாது. ஏனென்றால் பாவ மன்னிப்பு எப்படி கொடுக்குறாரு, ஒரே நொடி பொழுதுல. சோமனோமா